guys, welcome back. இன்னைக்கு நம்ம எந்த வீடியோக்கு ரியாக்ட் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேக்னட் ஃபேக்ட்ஸ். செவ்வாய்க்கிழமை வர வேண்டிய வீடியோ வியாழக்கிழமை வந்துகிட்டு இருக்கு. அதுக்கெல்லாம் காரணம் யாரு தெரியுமா? நான் தான். ஏதோ பண்ணிவிட்டேன், ஏதோ பண்ணிவிட்டேன், அதனாலதான் இப்படி ஆகி போச்சு. சரி வாங்க என்ன ஏதுங்கிறத உள்ள போய் பார்க்கலாம். WWE சீக்ரெட்ஸ் ரிவீல்டு. அதாவது சின்ன வயசுல இந்த ரெஸ்லிங் ஃபேன்ஸ் எல்லாம் இருந்திருப்பீங்கல்ல, நானும் தான். அவனை குத்து இவனை குத்து, ரீ மிஸ்டீரியோ, ஜான் சீனா, அப்புறம் அண்டர்டேக்கர், அந்த மாதிரி. அது என்ன ஏதுன்னே தெரியாது. 2 பேர் குத்திக்கிறாங்க சார், சேரெல்லாம் தூக்கி அடிக்கிறாங்க, பாஞ்சு அடிக்கிறாங்க, ரத்தமெல்லாம் வருது அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்தோம். கொஞ்சம் வளர தான் தெரிஞ்சுது, அட நன்னாரி எல்லாமே ஃபேக்கா. நம்ம ஊர்ல சீரியல் இருக்குல்ல, அது மாதிரி அது அங்க. ஆனா அதை டிக்கெட் எடுத்தெல்லாம் போய் பார்ப்பாங்க. அதுல வந்து நிறைய விஷயமெல்லாம் இருக்கு. இந்த என்ன பண்ணுவாங்கன்னா அப்புறம் தான் நமக்கு அதை ஸ்லோ மோஷன்ல எல்லாம் சோஷியல் மீடியா வந்ததுக்கு அப்புறம் போட்டு காட்டுவாங்க. டிவியில பார்க்கும்போது அந்த ஒரு இரும்பு ஒன்று இருக்கும், அந்த இரும்புக்கு பக்கத்துல ஒரு ஆளை கொண்டு வச்சுட்டு அப்படின்னு சொல்றேன். அதுக்கப்புறம் அந்த ஸ்லோ மோஷன்ல காட்டுனா அவரை பத்தி நம்ம அடிக்கிறாரு. என்னடா ஓடுஞ்ச நீயே தட்டிக்கிற? அதெல்லாம் ஒரு காலத்துல எப்படி அதை நம்பினா? அதான் எப்படி இதை நான் நம்பி இருக்கோம் பாரு. அப்புறம் தான் தெரியுதுங்க. அறியாத வயசு. சரி, எனக்கு அறியாத வயசு. நான் சின்ன பையன் எல்லாம் இருக்கும்போது அப்ப எங்க வீட்டுல பெரியவங்க எல்லாம் அதை உட்காந்து பார்ப்பாங்க. அப்ப நான் யோசிப்பேன், எந்த அளவுக்கு நம்மள ஏமாத்திருக்காங்க. அவங்களோட சீக்ரெட்ஸை தான் ரிவீல் பண்ண போறேன் அப்படின்னு வந்திருக்காரு. பாத்தீங்களா, இவருக்கு 100 வயசுலதான் உண்மை தெரிஞ்சிருக்கு. சரி என்ன ஏதுங்கிறத உள்ள போய் பார்க்கலாம். இது ஒரு 8 மினிட்ஸ் வீடியோங்கிறதுனால டக்குன்னு பார்த்துட்டு ரெடி. 90கள் ஆரம்பிச்சு இந்த காலம் வரைக்கும் நம்ம ஊர்லயும் பலரும் பார்த்து ரசிக்கிற ஒரு டிவி ஷோ தான் WWE. அண்டர்டேக்கர்ல ஆரம்பிச்சு ஜான் சீனா வரைக்கும் ஏகப்பட்ட மெமரிக்களை கொடுத்த இந்த டிவி ஷோ பார்வையாளர்களுக்கு தெரியாம பல சீக்ரெட்டுகளையும் மறைச்சிட்டு இருக்காங்க. அப்படி நம்ம ஆணு வாயை பொளந்து பார்க்க வச்சு WWE நடந்த சில ஆச்சரியமான விஷயங்களுக்கு பின்னாடி இருக்க ரகசியமான சில மேட்டர்களை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ரத்தங்கக்கிற ரீ மிஸ்டீரியோல இருந்து மொத்த ஸ்டேஜ் இடிஞ்சு விழுகிறது வரைக்கும் என்ன ஏதுன்னு உள்ள போய் பார்த்துடலாங்கிறதுனால வெல்கம் டு தி வீடியோ. இதுதான் அவங்க Bloody Sweet. அதாகப்பட்டது இந்தியால இருந்து கிரேட் காலை எடுத்துட்டு போய் WWE ஒரு மொரட்டு மான்ஸ்டரா காட்டுறதுக்காக அப்ப WWE பாத்துக்கிட்டு இருந்த குட்டி டவுசர்கள் எல்லாம் ஈரமாக்க வச்சு ஒரு மொரட்டு மேட்சா இருந்திருக்கும். ரீ மிஸ்டீரியோட நடந்த மேட்ச் ஆளு தாயை தர்பூசணி பழம் மாதிரி நசுக்க வாய் நிறைய பீடா போட்ட மாதிரி பிளட் பீச்சிக்கிட்டு அடிக்கும். அந்த டைம்ல அதை பார்த்த சின்ன டவுசர்கள் எல்லாம் கண் கலங்க வச்சு அந்த மேட்சையை மொரட்டாக்கணும். அந்த பிளட் தான் WWE பல மொமெண்ட்டுகள்ல இன்டென்ஸ் ஆக்கணும்னா பயன்படுத்துவாங்க. ஆனா மிஸ்டர் மோமோனி மிஸ்டீரியோவை ரத்தம் கக்க வச்சது அவங்க பண்ண ஒரு ட்ரிக் தான். அதாகப்பட்டது அந்த மேட்ச்ல மிஸ்டீரியோ கையில ஒரு பிளட் மாத்திரை கொடுத்திருக்காங்க. அதுவும் ஒண்ணு கிடையாது, கான் சிரப் கொஞ்சம் மாவை கலந்து அதுல ரெட் ஃபுட் கலரிங் ஆட் பண்ணி விட்டுருக்காங்க. அந்த கால ஹாலிவுட் அதே ஃபேக் பிளட் தான். மேட்ச் இன்ட்ரஸ்டிங்கா ஆடியன்ஸ் பாத்துக்கிட்டு இருக்க நேரம் மண்டே நசுக்கிற அந்த மொமெண்ட்டுக்கு முன்னாடி நடுவரையா மிஸ்டர் மோகமுடி மிஸ்டீரியோ கையில கொடுத்துருவாரு அந்த பிளட் மாத்திரையை. அவரும் அந்த கடவாயில அடக்கி வைக்க பிறகுதான் காலி வந்து மண்டே காலி பண்ணுவாரு. அப்ப அந்த மாத்திரை லீக் ஆகி தான் பிளட் வெளியே வரும். தி பூம் எஃபெக்ட். நான் கூட வரும்போதே வாயில அடக்கிட்டு வந்து டைமிங்ல கடிச்சாருன்னு பார்த்தா நம்ம முன்னாடிதான் வாங்கி வாயில வச்சிருக்காங்க. நமக்கு அப்ப தெரியல இப்படி பண்ணுவாங்கன்னு தெரியாது. அதை மட்டும் இங்க பாரு, அதை கூடு. நம்ம வந்து ஐயோ இவன் ஏதாவது பண்ணுங்க, யாராவது வந்து இவரை காப்பாத்துங்க அப்படின்னு கத்தி இருந்திருக்காங்க. மண்டே நசிக்கிறவர் தான். சரி, நாங்க தான் கடல் கடந்து வெளியூர்ல இருந்து அதை பார்த்து ஏமாத்துக்கிட்டு இருக்கோம். நீங்க டிக்கெட் எடுத்து போய் பக்கத்துல இருந்து பார்த்து ஏமாந்துருக்கீங்க. உங்க முன்னாடி வாங்கிட்டு இருக்கேன். அதாவது WWE ஸ்மாக் போடும்போது ஸ்மாக் போடுற அந்த ரெஸ்லர் ரிங்ல படும்போது டமால் டிமில்னு பயங்கரமா சத்தம் வரும். போடுற ஃபோர்ஸ்ல விழுகிற வேகத்துல தான் அந்த மாதிரி சத்தம் வருதுன்னு நினைச்சீங்கன்னா அங்கே ஒரு சீக்ரெட்டா சொல்லி வச்சிருக்காங்க WWE. அதாவது இந்த ஸ்டேஜோட அடிப்பக்கத்துல ஒரு மைக்கையும் ஆம்பிளிஃபையரையும் வச்சிருப்பாங்களா. அதாவது இம்பாக்ட்ல வர சின்ன சத்தத்தையே பெருசா காட்டுற மாதிரி அதுக்கேற்ற செட்டப் பண்ணி வச்சிருப்பாங்க. இது அண்டர்டேக்கருக்கும் ஷான் மைக்கேல்ஸுக்கும் நடக்கிற ஹெல் இன் செல் மேட்சுக்கு முன்னாடி ஒரு சில ஸ்டேஜ் கடையில காட்டும் போது தான் ஆம்பிளிஃபையர் தெரிய வந்திருக்கும். அதே மாதிரி விழுகிற சத்தம்னு மட்டும் இல்லாம ரெஸ்லர்களோட என்ட்ரி அப்ப பட்டாசெல்லாம் பயங்கரமா வெடிக்க சோழனா பார்க்கும்போது அதோட சவுண்டு பயங்கரமா இருக்கும். ரெஸ்லர்களுக்கு பக்கத்திலேயே வெளியே வர அந்த பைரோக்கெல்லாம் உண்மைதானாலும் நம்ம கேட்கிற அந்த பயங்கரமான சவுண்ட போஸ்ட் மேட்ச்ல தான் சவுண்ட் எஃபெக்டா சேர்த்துவாங்க. அன்ரியலா இருக்கணுங்கிறதுக்காக இந்த வித்தையெல்லாம் பண்றாங்க. பரீட் அலைவ்
அதாகப்பட்டது ஆதிகால WWE ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான செக்மெண்ட்ல முக்கியமான மேட்ச் தான். ஆளை அடிச்சு அலைவா பதிக்கிற இந்த பரீட் அலைவ் மேட்ச். பொதுவா அண்டர்டேக்கர் கெயின் மாதிரியான முரட்டு மனிதர்களுக்கு மட்டுமே வைக்கப்படுற இந்த மேட்ச்ல ஆடியன்ஸும் ஆறாவாரமா உட்காந்து பார்த்துட்டு இருப்பாங்க. மேட்சுக்கு முன்னாடி குரூவே குழியை தோண்டி வச்சு செட் பண்ணிடுவாங்க. ஸ்மாக்க போட்டு ஆப்பனண்ட குழியில தள்ளி போட்டு யாரு மண்ணள்ளி போடுறாங்கன்னு விவரம் தெரியாத காலத்துல பார்க்கும்போது ஃபயரா இருந்திருக்கும். ஆனா ஒரிஜினலா ஒரு ஆளை போட்டு போச்சா மெக்மேன் மேல கேஸ போட்டுருவாங்கல்ல. அப்புறம் எப்படி போட்டு பதிக்கிற சாத்தியமாச்சுன்னா எல்லாம் WWE சீக்ரெட் தான். பொதுவா இந்த பரீட் அலைவ் மேட்ச்கள்லாம் கொஞ்சம் மேடான பகுதியில இருக்கும். சவக்குழிக்கு சைட்லயே ஓபன் பண்ணிட்டு போற மாதிரி ஒரு டோர் போடப்பட்டு நாக் அவுட் ஆகி உள்ள விழுகிற ரெஸ்லர் பக்கவாட்டு கதவை திறந்து பக்கவா பக்கத்துல இருக்க ரூம்குள்ள போயிருவாங்க. மண்ணள்ளி போடுவாங்க, அவரை சேஃபாவும் எடுத்துட்டு வந்துருவாங்க வெளியே. இந்த ட்ரிக்கை வச்சுதான் நம்ம அண்டர்டேக்கர் ஐயாலாம் பல முறை பொழைச்சது எல்லாம். அவருக்கு 7 உயிர் இல்லையா? இப்ப கேட்டாருல்ல, அவருக்கு 7 உயிர் இல்லையா சொன்னாங்க. ஸ்கூல்ல கதை கட்டுவாங்க சார். ஏன்னா நம்ம ஒரு ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடி பாக்குற ஒரு மேட்ச்ல புதைச்சிருவாங்க. அவர் அடுத்த நாள் திருப்பி அடுத்த மேட்சுக்கு வரும்போது சொல்லுவாங்க அவருக்கு 7 உயிரிடா, அதான் போயிட்டு வந்தா. அதுவும் அதுல அவருக்கு வந்தோடனே அவர் பிஜிஎம்மே சாவு மணி தான். ஒரு தூரத்துல வந்தோடனே கண்ணை அப்படி மேல சொருகுவாரு, அப்படியே நாக்க நீட்டுவாரு. அண்டர்டேக்கர் பார்த்து ஒரு காலத்துல இருந்தாலும் பேய்ங்க அப்படின்னு நம்ம குரூப்ல நானும் ஒரு ஆளு. அப்புறம் அண்டர்டேக்கர் கேனு அண்ணன் தம்பின்னாங்க, என்னெல்லாம் உருட்டுனாங்க தெரியுமா? மேல் உயிர் தான் இந்த சின்காரா சீக்ரெட். மாஸ்க் போட்ட மல்யுத்த வீரர்கள்ல ரை மிஸ்டீரியோக்கு அப்புறம் பலருக்கும் பரிச்சயமான ஒரு ஆள் தான் சின்காரா. ரை மிஸ்டீரியோ மாதிரியே இவரும் ஹை ஃபிளையிங் வித்தையெல்லாம் பண்ணாலும் ஆளோட என்ட்ரிலேயே எல்லாரையும் மிரட்டி விட்டுரும். அப்படி அதாவது ஓடி வந்து ஃப்ளோர்ல இருந்து ஸ்ட்ரைட்டா ரிங்குள்ள தவுவாரு. அவ்வளவு தூரம் குதிக்கிற அளவுக்கு இவர் ரப்பர்ல செஞ்ச ஆளும் இல்ல, கங்காருக்கு ஆளும் இல்ல. ஆனா எப்படி அவரை பண்ண வச்சாங்கிறதுக்கான சீக்ரெட் லைவ்ல பார்த்த ஒருத்தர் ரெக்கார்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் வெளியே வந்தது. ஆளு ஓடி வந்து ரிங்க நெருங்கிற நேரத்துல கரெக்டா ஒரு டிராம்பலின வச்சிருவாங்க. அதுல ஜம்ப் அடிச்சுதான் அந்த மாதிரி ஒரு ஹை ஃபிளையிங் மூவ்மெண்ட் பண்ணுவாரு. தி ஸ்லட்ஜ் ஹேமர். நீளமான கூந்தலு, பயங்கரமான பாடி, WWE ரொம்ப பொடப்பான ஃபேமஸான முக்குன்னு அக்கால WWE வெறியர்களால விரும்பப்பட்டவர் தான் ட்ரிபிள் எச். பல பேர் இவர மாதிரியே துப்பி பார்த்திருப்பாச்சு. இவரை பத்தின ஐகானிக்கான விஷயங்கள்ல முக்கியமான ஒண்ணுதான் இவரோட ஃபேவரட்டான ஆயுதமான அந்த சம்மட்டி. எதிரிகளை ஸ்லட்ஜ் ஹேமரை வச்சு இவர் தாக்கும் போது இவர் எதுக்கும் அஞ்சாத மிருக மாதிரி தெரிவாரு. ஆனா தலைமை யூஸ் பண்ற அந்த சம்மட்டிலையுமே சீக்ரெட்டை வச்சிருக்காங்க. ஆக்சுவலா ஆரம்ப காலகட்டத்துல ரப்பரால செய்யப்பட்ட தலையோட இருக்க சுத்தியை தான் இவர் யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காரு. ஆனா அதுலயுமே காயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருந்ததுனால காலப்போக்கில் சுத்தியில தாக்காத மாதிரி இருக்கணும், தாக்காத மாதிரி இருக்கணும்ங்கிறதுக்காக கையை குறுக்குல வச்சு அட்டாக் பண்ற முறையை கண்டுபிடிச்சாரு. அது பாக்குறதுக்கும் அதே எஃபெக்ட் கொடுத்ததோட அதுல வாங்குறவருக்கும் எந்த ஒரு பெரிய எஃபெக்ட் கொடுக்கறதுனால அதே டெக்னிக்கை பயன்படுத்தினாரு பிற்காலத்துல. அதுவே டிவில எந்த ஒரு ஷோவை பார்க்கும்போது எரிச்சலாக்குற முக்கியமான விஷயம் தான் குறுக்க பூந்துக்கிற ஆடு. அதே மாதிரி தான் WWE நீங்க பார்த்துட்டு இருக்கும் போது இடையில ஆடு போடுறதை நீங்க பார்த்திருக்கலாம். ஆனா இந்த சிறிய விளம்பர இடைவெளிக்கு நடுவுல ரெஸ்லர்கள் சண்டை போடுறதை நிறுத்தி கேப் போட்டுக்குவாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? உண்மைதான். சரியா ஊரே லாக்டவுன் ஆன கோவிட் டைம்ல லைவ் ஆடியன்ஸ் பார்க்காம WWE நடத்திட்டு இருந்தாங்க கொஞ்ச நாள். அந்த காலகட்டத்துல ஃபீமேல் ரெஸ்லர்களுக்கான மேட்ச் போயிட்டு இருக்கும் போதுதான் ஆடு போட்ட சமயத்துல அவங்க சண்டை நிறுத்திட்டு கேஷுவலா இருந்தது. கேமரால ரெக்கார்ட் ஆகி வெளியே வந்தது. கமர்ஷியல் பிரேக் வேண்டாமா? மைக் ஒர்க். பொதுவா ரெஸ்லிங் என்டர்டெயின்மென்ட்லயே உச்சி கோவத்துல சண்டை. அப்புறம் லதா சாப்பிட்டியாடி ஆக்சன். ஏண்டா வேலை எல்லாமே ஏமாத்துதான். இது உண்மையா அடிக்கவும் மாட்டானுங்க. இந்த ஸ்டேஜோட அந்த ரிங்கோட 4 பக்கமும் அந்த போல் வச்சிருப்பாங்க. இதுல என்ன பண்ணுவாரு, ஒருத்தர் அவர் அடின்னு அடிச்சு ரிங்ல தூக்கி வெளியே போட்டுட்டு அவர் இப்படி கடந்து பார்த்துக்கிட்டு இருப்பார் ஆப்போசிட்ல என்ன பண்றாங்கன்னு. இவர் என்ன பண்ணுவாரு, போய் அந்த இரும்புல செஞ்ச படி ஒன்று இருக்கும், ஏறி போற படி, அந்த படியை பிடிச்சி இப்படி லைட்டா திருப்பிட்டு அந்த போலுக்கு நேரா இப்படி வச்சுட்டு இவரை போய் இழுத்துட்டு வருவாரு. அப்பயெல்லாம் அவர் சும்மா தான் இருப்பாரு. எழும்பி ஓட முடியாதா, தடுக்க முடியாதா? நம்ம நினைக்கிறது ரொம்ப டயர்ட்ல இருக்காரு போல இருக்கு, அவ்வளோ அடி வாங்கி ரொம்ப டயர்ட்ல இருக்காம நினைச்சு யாராவது காப்பாத்துங்கன்ற மாதிரி நினைப்போம். அவரை நேரா இழுத்துட்டு வந்து ஒரு காலை இங்கே வைப்பாரு, கப்பைக்கு அந்த போலுக்கு நேரா கப்பையை கொண்டு வைப்பாரு. அப்புறம் ஆடியன்ஸை கைதட்ட சொல்லிட்டு இந்த காலை பிடிச்சி இப்படி இழுப்பாரா, இவர் போய் பட்டுட்டு அப்பா அடுத்த நாள் பார்த்தா நார்மலா வருவாரு. அடிபட்டா 1 மாசத்துக்கு வலிக்கும், இவர் அடுத்த நாள் நடந்து வருவாரு. அப்போ இந்த கப்பையில போட்டு இடிக்கிறது, பாஞ்சி வந்து அடிக்கிறது, சேர் எடுத்து அடிக்கிறதுன்னு சத்தியமா இந்த நிமிஷம் வரைக்கும் அதை லவ் பண்ணுதான் நான் நினைச்சிட்டு. அதான் பாருங்க என்னெல்லாம் பண்ணிருக்காங்க. ஆனா இன்னும் இது நடந்துகிட்டு தானே இருக்கு. இன்னும் ஒரு ரெஸ்லர் எந்த அளவுக்கு அடி வாங்குற மாதிரி பண்றாரு, எந்த அளவுக்கு அடிக்கிற மாதிரி பண்றாருங்கிற அந்த ஆக்டிங் ஸ்கில்ல தாண்டி மெயினான இன்னொரு மேட்டராவும் அந்த மேட்சை பாக்குறதுக்கு தூண்ட வைக்கிற ஒரு மேட்டராவும் இருக்கிறது தான் அவங்க பேசிய பகையை வளர்க்குற அந்த மைக் இருக்கு. மைக்கை பிடிச்சிட்டு வாங்கன்னு பேசும்போது இவங்க 2 பேருக்கும் பரம்பரை பகை இருக்குமோன்னு நம்மளுக்கு யோசிக்க வைக்கிற அளவுக்கு வார்த்தைகள்ல விளையாடுறவங்க ஆக்சுவலா அங்க பேசுறது எல்லாமே ஸ்கிரிப்ட் பண்ணி வச்சுதான் பேசுவாங்க. இவர் என்ன சொல்லணும், அதுக்கு அவர் என்ன சொல்லணும்னு பெரும்பாலும் ஸ்கிரிப்ட் எல்லாம் மனப்பாடம் பண்ணிட்டு தான் வருவாங்க. ஆனா அதையும் மீறி அது மறந்து போயிட. உங்களுக்கு தெரியுதா, ரெஸ்லரா இருந்த நம்ம பேட்டிஸ்டா, அப்புறம்
ஜான் சீனா அவங்க எல்லாம் எப்படி ஹாலிவுட்டுக்குள்ள ஈஸியா என்ட்ரி ஆகி இப்ப இதுல இருந்து ரிட்டையர் ஆகி இப்ப பெரிய ஹீரோஸா நடிச்சுட்டு இருக்காங்கன்னு. அவங்க நடிப்பை இதுல பார்த்துதாங்க செலக்ட் பண்ணிருக்காங்க. என்னமா நடிக்கிறாயா தத்ரூபமா கூடாதுன்னு ஒரு சில ரெஸ்லர்கள் பரீட்சைக்கு பிட் எழுதிட்டு போற மாதிரி கையிலையும் எழுதி வச்சுட்டு வருவாங்க, பார்த்து படிக்க வேண்டும் என்பதற்காக. The surprise attack. அண்டர்டேக்கர்ல ஆரம்பிச்சு ஏகப்பட்ட ரெஸ்லர்கள் ஸ்டேஜ்ல ஒரு மேட்ச் போயிட்டு இருக்கும் போதோ இல்ல ப்ரோமோ போயிட்டு இருக்கும் போதோ திடீர்னு ஸ்டேஜ்ல என்ட்ரி கொடுப்பாங்க. எவ்வளவு பெரிய தைரியசாலியா இருந்தாலும் இரண்டு போய் அந்த மணி சவுண்ட் கேட்கற வரைக்கும் தான் சொல்ற அளவுக்கு அண்டர்டேக்கர் தான் அதை அடிக்கடி பண்ணுவாரு. ஆனா அந்த மாதிரி சடனா வரதுக்கு அவங்க ஒன்றும் மந்திரவாதி இல்ல. அந்த மேட்டருக்கு பின்னாடி இருக்கிறது ஒரு சீக்ரெட் தான். ஆக்சுவலா இந்த மாதிரி என்ட்ரி கொடுக்கணும்னு பிளான் வச்சிருந்தாங்கன்னா அந்த கண்டென்ட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே என்ட்ரி கொடுக்க வேண்டிய ரெஸ்லரை ஸ்டேஜ் கடியில கொண்டு போய் வச்சிருவாங்க. அவர் மேல என்ன நடக்குதுங்கறத லைவா பாக்குறதுக்காக ஒரு மானிட்டரையும் என்ன பேசிட்டு இருக்காங்கிறத கேட்கறதுக்காக ஒரு ஹெட்செட்டையும் போட்டு ரெடியா படுத்திருப்பாரு. கரெக்டா மேல போகணும்னு அழைப்பு வரும்போது படக்குன என்ட்ரி கொடுத்து பீதி கிளப்புவாங்க. ஸ்டண்ட் டபுள்ஸ் பொதுவா WWE இருக்க எல்லா ஏறக்குறைய ஒரு ஸ்டண்ட்மேன் மாதிரி தான் எல்லா ஸ்டண்ட்டுகளையும் பண்ணுவாங்க, இம்பாக்ட்களையும் வாங்கிக்குவாங்க. ஆனா அவங்க உயிருக்கே ஊர் விளைவிக்கிற மாதிரி மொரட்டு ஸ்டண்ட்டுகள் எல்லாம் WWE நிர்வாகம் அவங்களுக்கு ஒரு ஸ்டண்ட்மேன்களை வச்சு பண்ணுவாங்க. அப்படி 2004 காலகட்டத்துல பிக் ஷோக்கும் கர்ட் ஆங்கிளுக்கும் ஏதோ பரமபக இருக்க மாதிரி காட்டிட்டு இருந்த டைம்ல ஒரு மொரட்டுத்தனமான சீனோட இன்னைக்கு நிகழ்ச்சியை முடிச்சிருப்பாங்க. பால்கனில இருந்து பிக் ஷோ சோக் ஸ்லாம் போட நிகழ்ச்சி எண்டிங்லயே ஆங்கிளுக்கு ஒரு அலங்கார பந்தல கட்டுற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஆனா அந்த மேட்டரோட சீக்ரெட் என்னன்னா அவர் கையில இருந்து அங்க விழுந்தது ஸ்டண்ட் டபுள் தான். அவரையும் சேஃபா கிராஷிங் பெட் எல்லாம் போட்டு கேமரா ஆங்கிள் அது தெரியாத மாதிரி காட்டி பிறகு கர்ட்டாங்களை கூட்டு வந்து படுக்க வச்சதோட உடனே தக்காளி சாசையும் தடவி விட்டுருப்பாங்க. வெறும் கேமரா மூவ்மெண்ட்களையும் போக்கஸ்களையும் மாத்தியே அந்த மேட்டரை புல் ஆஃப் பண்ணிருப்பாங்க. வேர்ல்ட் ரெஸ்லிங் என்டர்டெயின்மெண்ட் தி ஃபயர் மேட்ச் நான் பார்த்ததுலயே இன்னும் மறக்க முடியாத ஒரு மேட்ச். இப்பயுமே பழி வாங்கினா இப்படி வாங்கணும்டாங்கிற மாதிரி அப்ப நம்பணும், அதெல்லாம் உண்மைன்னு நம்பணும். என்ன இப்பயும் எனக்கு ஞாபகம் இருக்கு. ஆனா அதுல ஒரு ஆள் தான் பிக் ஷோ, இந்த இதுல வந்தாருல பிக் ஷோன்னு, அவருன்னு தான் நினைக்கிறேன். இன்னொரு அதை பண்ணினது யாருன்னு மறந்து போச்சு. அவருக்கு இவருக்கும் பகை. ஒரு நாள் இவர் ஸ்டேஜில் ஏதோ சண்டை போட்டுக்கிட்டு அந்த பெல்ட்டெல்லாம் வாங்கிட்டு இருக்கும்போது இவர் பேக் ஸ்டேஜில் என்ன பண்ணுறாரு, பெரிய அந்த கண்டெய்னர் மாதிரி அந்த ஒரு சின்ன கண்டெய்னரில் இந்த தண்ணி லாரி மாதிரி என்னத்தையோ பம்ப் பண்ணி அதில் ஏற்றுறான் அந்த ஆள். அப்போ நான் கூட ஏதோ பெட்ரோலை எடுத்து இந்த ஆளை கொளுத்த போகிறானோ இல்லை தண்ணியை கிண்ணியை போய் அடித்து அசிங்கப்படுத்த போகிறானோன்னு பார்த்தா ஏற்றி அந்த ஸ்டேடியத்துக்குள்ளே அந்த லாரி வருது. அப்போ பிக் ஷோ ஸ்டேஜில் பார்த்துக்கிட்டு இருக்காரு. இவனா எதுக்கு லாரி ஆட வர்றேன், லாரி வருது ரிவர்ஸில் வருது, அப்படியே ஸ்டேஜுக்கிட்ட வந்துருச்சு. இவரும் அதை அந்த ஹோஸ் பைப்பை கலட்டுறாரு, பெருசு கலட்டி அன்னைக்கு என்ன இப்படி பண்ணு இல்லை வாங்குடா அப்படின்னு அவர் மேலே அடிக்கிறாரு. என்னங்க மஞ்சள் கலர்ல வந்துகிட்டு இருக்கு, அட்டா பாவி மூஞ்சில குத்துவான்னு அடிப்பான்னு பார்த்தா இவன் ஆயடி அடிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ டிவியில் பார்க்குறோம், என்னடா ஆயடி ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு யாருக்காவது? எப்போ நான் அதை பார்த்துட்டு என்ன இப்படி ஆகி போச்சுன்னு அடுத்த நாள் ஸ்கூல்ல வந்து அதான் ஹாட் டாபிக். ஏன்னா நேற்று பிக் ஷோக்கு ஆயடி அடிச்சாங்களே பாத்தியாடா, அந்த மாதிரி அப்படியெல்லாம் ஏமாத்துவாங்க. அப்புறம் பார்த்தா அது மஞ்சள் பெயிண்டா இருக்கும். இப்ப யோசிக்கிறேன். உலக மல்யுத்த பொழுதுபோக்குல இன்னொரு முக்கியமான மேட்ச் தான் இன்ஃபர்னோன்னு பேர் வைக்கப்பட்ட இந்த நெருப்பு எரியிற மேட்ச். எதிரியை கொளுத்தி விட்டாதான் மேட்ச் முடியும்னு ரொம்பவே டேஞ்சரான கான்செப்டோட இந்த மேட்ச் நடத்தி காட்டியிருக்காங்க. அதுல அதிகப்படியான மேட்ச்ல அக்கினி புத்திரன் கெய்னதா இறக்கி விட்டுருப்பாங்க. மெயினா அந்த மேட்சோட முடிவுல எல்லாம் இன்னொரு ரெஸ்லர் நெருப்புல எரிஞ்சிட்டே போற மாதிரி இருக்கும். ஆனா அதுக்கு பின்னாடி ஒரு பிரில்லியன்டான சீக்ரெட் வச்சிருந்தாங்க WWE. பொதுவா இந்த மேட்சோட முடிவுல எந்த ரெஸ்லர் மேல தீ பிடிக்கணுமோ அவங்களுக்கு ஃபயரையுமே தாக்கு பிடிக்கிற அளவுக்கு ஒரு மெட்டீரியல்ல தான் ட்ரெஸ் கொடுப்பாங்க. அது மேல எக்ஸ்ட்ரா சேஃப்டிக்கு கூலிங் ஜெல்லையும் தடவினதுக்கு அப்புறம் தான் கொளுத்தி விடுற மாதிரி எஃபெக்ட் கொடுப்பாங்க. இதே கான்செப்ட் தான் அந்த மேட்சோட முடிவு எல்லாத்துலயும். கூலிங் ஜெல், ஃபயர் ப்ரூஃப் ப்ரொடெக்ஷன். ஆனா எம்டி இப்போ அதுல ஒருத்தர் சோப்பு கலர் சட்டை போட்டு வந்தாரு, ஒரு பக்கம் மட்டும் துணி இருக்கு, ஒரு பக்கம் எம்டி அவுட் இருக்காருல்ல, அந்த கை எரிய மாட்டேங்குது, துணி உள்ள கை மட்டும் எரியுதான். சேஃப்டி இருந்தாலும் அது ஆபத்தானதுதாங்க போது அது தைரியமா பண்ண ரெஸ்லர்கள் கெத்துதான். அதுதானே வாங்குறீங்க நீங்க துட்டே. தி ரிங் பிரேக் WWE மொரட்டு ஜெயிண்ட்களுக்கு மேட்ச் வைக்கும் போது டாப் ரோப்ல இருந்து ஸ்மாக் போடும்போது மொத்த ரிங்குமே இடிஞ்சு விழுகும். 1000 டன் வெயிட்ல இருக்க ரெண்டு பேர் மோதிக்கும் போது இதெல்லாம் பிசாத்து மேட்டருங்கிற மாதிரி. ஆனா மொத்த ரிங்கு விடியற மாதிரி எஃபெக்ட் கொண்டு வருவாங்க. அது பாக்குறதுக்கே பிரம்மாண்டமா இருக்கும். ஆனா ஆக்சுவலா அதுக்கு பின்னாடியும் சீக்ரெட் இல்லாம இருக்குமா? வழக்கமா ரிங்கு பிரேக் ஆக வேண்டிய மேட்சுக்கு முன்னாடியே அந்த ரிங்கு கடியில இம்பாக்ட் தாங்குற மாதிரி ஒரு ஏர் பேக்கை செட் பண்ணி வச்சிருவாங்க. மேட்ச் நடக்க சூடு பிடிக்க அந்த படா பைல்வான்கள் ரெண்டு பேரும் ரிங்கு மேல ஏறும்போது அடியில இருக்க ஏர் பலூன்ல காத்தடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. கொஞ்சமா ஊதியது ரிங் போஸ்டர்கள் எல்லாம் தூக்கி நிக்கும் போது ஆடியன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தா அந்த எதிர்பார்க்காத மொமெண்ட் வரும். போஸ்டர்லாம் பலூனால மேல வந்திருந்ததுனால அதுவும் கவுந்து விழும். இப்படிதான் அந்த ட்ரிக்கும் எடுபடும். இந்த வீடியோவோட பிடிச்சிக்கலாம். இந்த வீடியோல WWE மறைக்கப்படுற ஒரு சில சீக்ரெட்டுகளை பத்தி நீங்க தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். டிவி ஷோக்கள் படங்கள் மாதிரி WWE ஒரு நிகழ்ச்சி தான். அதுல வர கதைக்காக என்டர்டெயின்மெண்டோட பார்க்கலாம். ரியலானு கேட்டீங்கன்னா அது ஒரு ரியாலிட்டி ஷோ தான். முடிஞ்சா ரியாலிட்டி ஷோ. இது
ஒரு ஃபேமஸான பாட்டுங்க. மாமதுரை அண்ணாக்கொடி. கமெண்ட்ஸ்ல கண்டுபிடிச்சு காட்டுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண தட்டி விடுங்க. சேனலுக்கு புதுசா அதுல போடுங்க. இந்த வீடியோல நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வேற ஒரு வீடியோல மறுக்க வந்து மீட் பண்றேன். இதுதான் உங்க மேக்னெட் ஃபேக்ட்ஸ். சின்ன வயசுல நம்மள ஏமாத்திருக்காங்க பங்கு. இன்னும் ஏமாத்திக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனா பாக்குறாங்க ஏங்க. ஆனா அது ரொம்ப கஷ்டமுங்க. இப்ப டிவில பாக்குறவங்கள கேமரா ஆங்கிள் இப்படி வச்சு அப்படி வச்சு ஏமாத்தலாம். 360 டிகிரில உட்கார்ந்து இருக்காங்க. எல்லா ஆங்கிள்லயும் தெரியாம பண்ணணும். ஒருவேளை அது ஏமாற்றம்னு தெரிஞ்சுமே அது இன்ட்ரெஸ்டா இருக்கு பாக்குறாங்கன்னு இருப்பாங்க போல. இருக்கலாம் இருக்கலாம், என்ன ஏதுன்னு தெரியாது. ஆனா பாருங்களேன், இப்ப சோஷியல் மீடியா வந்து இதெல்லாம் வந்து இவ்வளவு வந்ததுக்கு அப்புறமும் இன்னும் அது ஓடிக்கிட்டு இருக்கும். இப்படியெல்லாம் வைப்பாங்க, கம்பி கேஜ் அடிச்சு தப்பிக்க முடியாத மாதிரி கூட அடிச்சு மேல பணப்பட்டியை தொங்கும். அதை யாரு சண்டை போட்டு மேலே ஏறி எடுக்கிறா அப்படி இப்படின்னு. அப்புறம் அந்த டெக் டீம் மாதிரி ரெண்டு பேரா வருவாங்க. ஒருத்தர் டயர்ட் ஆகிட்டு இருக்கும்போது நம்மளே கத்துவோம், யோ அந்த ஆள் அப்படி கையில தட்டியா அப்பா உள்ள வர்றா தட்டியா இவரும் அப்படிலாம் நடிப்பாருங்க. அந்த காலத்துல எம்ஜிஆர் சார் என்ன சிவாஜி சார் என்ன நடிச்ச நடிப்பு இவங்க நடிப்பாங்க பாருங்க. ஒரு நடிப்பு அட்டியெல்லாம் வாங்கிட்டு கடைசி நேரத்துக்கு போய் இப்படி கையை தட்டி விட்டுருவாங்க. அப்புறம் அப்போ உள்ள வந்து எல்லாரும் தூக்கி போட்டு மிரிப்பாரு. என்னெல்லாம் நடக்கும். இன்னொரு நான் எபிசோட் பார்த்தேன், 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. இவரோட குரூப்புன்னு மேட்சுக்கு சம்மந்தமே இல்லாமல் உள்ளே இருந்து ஓடி வந்து சண்டை போடுவாங்க நிறையா பேர். இவர் ஆள் அவர் அடிக்கிறது, அவர் ஆள் அடிக்கிறதுன்னு கிட்டத்தட்ட ஒரு 40-50 பேர் அந்த குட்டி ரிங்குக்குள்ளே புழு மாதிரி நெலுன்னு அங்கே 2 சண்டை போடுவாங்க. இப்படி இவங்க பிக் பாஸ் என்னங்க பிக் பாஸ் இவங்க பண்ணுவாங்க எல்லாம் சில கூத்துங்க. அப்பா பிக் பாஸ் எல்லாம் இவங்க கிட்ட தண்ணி வாங்கி குடிக்கணும் அந்த அளவுக்கு தான் இருக்கும். பிக் பாஸ் என்ன ஸ்கிரிப்ட் பண்றேன், கேமராவிலேயே சிலதான் அவங்களுக்கு பண்ண தெரியும். அவங்க லைவா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்களும் தான் பண்றீங்களே. ஸோ இப்போதான் கார்ல இருந்து தள்ளி விடுற ஸ்டேஜுக்கு வந்து தூக்கி போட்டு மிரிச்சு அந்த சாண்ட்ரா மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் அந்த பிளட் டேப்லெட்டை கொடுக்க வேண்டியதானே. தூக்கி பிடிச்சி கடிச்சிட்டு குட்டிட்டா அப்படின்னா என்ன எல்லாம் நடக்கும். இங்கெல்லாம் குழந்தை குழந்தை. ஆனால் நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. உங்களை அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன். டேக் கேர்.